1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். அப்பா வாங்கப்பா சாப்பிடலாம். எனக்கு பசி இல்லம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒன்னும் இல்லன்னு சொல்றத பார்த்தா ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கு. இல்லம்மா, நடந்த பிரச்சனைகளை நினைச்சு பார்த்தேன். எப்பவும் பொறுமையா இருக்கிற நானே பொறுமை இழந்துட்டேன். மாப்பிள்ளைய வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். இப்ப அவர் முகத்தை பார்க்கவே தர்ம சங்கடமா இருக்குமா. அப்பா நீங்க அதை நினைச்சு கவலைப்படுறீங்க. அது விக்ரமுக்கு தெரியும். ஒரு தகப்பனா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா நீங்க கோவப்பட்டது நியாயம்னு தெரிஞ்சுப்பாரு. அதனால கண்டிப்பா உங்களை தப்பா நினைக்க மாட்டாருப்பா. ஆமாப்பா, விக்ரம் மாமா ரொம்ப நல்லவரு. ஆமாம்மா, நான் தான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன். இனியா எவ்வளவோ சொன்னா விக்ரமா இருக்காதுன்னு. நான் வீடியோ பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டுட்டம்மா. எனக்கு தெரியும்பா அது அவரா இருக்காதுன்னு. ஏன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி கால் வருமா போகுமான்னு தெரியாத நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல்லயே தவம் கிடந்து அவ குணமாகறதுக்கு லட்ச லட்சமா பணம் செலவு பண்ற அவரு எப்படிப்பா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாரு? சத்தியமான வார்த்தைமா. விக்ரம் இடத்துல யார் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை நிறுத்தி கழுண்டுக்கு பார்ப்பாங்க. இப்படி கூடவே இருந்து சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துல மாப்பிள்ள ரியலி கிரேட்மா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ அப்பா, மாமாவே அதெல்லாம் மறந்திருப்பாரு. நீங்க ஏன் சும்மா அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல்லு கொல்லுன்னுவாங்க. வார்த்தையை அவசரப்பட்டு விட்டுறக்கூடாதுமா. ஆத்திரத்துல அள்ளி கொட்டிட்டு அப்புறம் நிதானமா உட்காந்து வருத்தப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தனமும் அமுதமும் தானே. பொம்பளைங்களா அவளுங்க எப்படி இப்படி திட்டம் போட்டு வேலை பார்த்திருக்காளுங்க. அவளுங்க நினைச்சாதாம பயமா இருக்கு. இன்னும் என்னென்ன பண்ண போறாங்களோ. அப்பா அவங்க கிடைக்கிறாங்கப்பா, விடுங்க. கெடுதல் நினைக்கிற அவங்களே அவ்வளவு தைரியமா இருக்கும்போது நல்லது செய்ய நினைக்கிற நாம ஏன்பா பயப்படணும்? அவங்களெல்லாம் பாத்துக்கலாம். இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. வாங்கப்பா சாப்பிடலாம். நீங்க போய் எடுத்து வச்சு சாப்பிட்டே இருக்குமா, நான் பின்னாடியே வரேன். அக்கா போலாம். சொல்லுங்க சம்பந்தி. ஒண்ணுல்ல, இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே என் பையன் பிடிவாதத்தினால மட்டும் இல்ல. கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த வீட்டை என் பேர்ல எழுதி தரேன்னு சொன்னீங்க. அதுவும் ஒரு காரணம் தான். நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சம்பந்தி, அதை எப்படி மறப்பேன்? அப்ப நம்ம முன்னாடி பேசின மாதிரி முதல் நாள் அந்த வீட்டை என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிடலாம்ல? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடலாம். எதுக்குங்க இப்படி வேணும்னே தோத்து போனீங்க? ஏம்மா, நான் யார்கிட்ட தோத்து போனேன்? நம்ம பசங்க கிட்ட தானே. மா, பிடிச்சவங்க கிட்ட தோக்குறது கூட ஒரு வகையான வெற்றிதாம்மா. என்ன அங்க ரெண்டு பேரும் தனியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ வாலு, இந்த வயசுல போய் நாங்க ரொமான்ஸ் பண்ண போறோமாக்கும்? அப்புறம் என்ன கிசு கிசு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். ஓஹோ, 1000மோ 2000மோ. அடுத்த ரவுண்டு விளையாடலாமா? விளையாடல வாமா வாமா. ஒண்ணும் வேணாம். எதுக்கு? என் புருஷன் மறுபடியும் உங்ககிட்ட தோக்கறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், போதும். சரி, இப்போ விளையாட்டெல்லாம் போதும்.
ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்க எல்லார்கிட்டயும். என்ன அக்காக்கு மாப்பிள்ள பாக்குறத பத்தி பேச போறோமா? ஏய் சும்மா இருக்க மாட்ட, என்ன கோவத்தை விட்டுட்டு இருக்க? அதுக்கெல்லாம் நாள் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு நீங்க 3 பேரும் ஒத்துக்கிட்டாதான் நிறைவேற்ற முடியும். அதுக்குதான் உங்க 3 பேர்கிட்டயும் பேசணும்னு சொன்னேன். என்ன பீடிகெல்லாம் பலமா இருக்கு? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. உன் ஆசைக்கு நானும் என் பொண்ணுங்களும் என்னைக்காவது குறுக்க நின்று இருக்கோமா? ஆமா. மா என்னன்னு சொல்லுமா. ஒண்ணும் இல்ல, நம்ம அசோக் நகர் வீடு இருக்குல்ல, இருக்கு. அத வந்து சொல்லுமா, என்ன தயக்கம் சொல்லு. நம்ம பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லபடியா கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டு நம்ம ஃப்ரீ ஆவோம்ல, அப்போ அந்த அசோக் நகர் வீட்டை நம்ம ஏரியாவில் இருக்கிற அலமேலு முதியோர் இல்லத்துக்கு எழுதி கொடுத்துடலாங்க. ம், இப்ப அந்த முதியோர் இல்லம் வாடகை கட்டாததுனால பாவம் வசதி இல்லாம அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம வீட்டை எழுதி கொடுத்தா அவங்க எல்லாம் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. அதான் கேட்டேன். இதெல்லாம் உங்க எல்லாருக்கும் ஓகேனா தான், இல்லைன்னா வேண்டாம். இப்ப யாரு ஓகே இல்லைன்னு சொன்னா எப்படி உன்னால மட்டும் இப்படி யோசிக்க முடியுதுன்னு நான் அதிசயமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்களுக்கு கொடுத்துடலாமா? எதுக்கு அவங்க 2 பேர் சொல்லட்டுமா? அவங்களுக்கு இந்த வீட்டுல பங்கு இருக்குல்ல. சொல்லுங்கம்மா. அப்பா இதெல்லாம் எங்க கிட்ட கேட்கணுமா? காசு பணம் சொத்து மட்டும் சேர்த்து வைக்கிறது இல்ல பெத்தவங்களோட கடமை. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதத்தான் அம்மா இப்போ செய்ய போறாங்க. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கா சொல்ற? ஆமாமா, இனியா சொல்றதுதான் கரெக்ட். ஏமா, அதான் பொண்ணுங்க சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன யோசனையா இருக்க? இல்ல, நாளைக்கு என்ன நடக்கும், யார் இருப்பாங்க, யார் முன்ன போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சப்போஸ் நான் இல்லாம போனா கூட அந்த வீட்டை அந்த முதியோர் இல்லத்துக்கு எழுதி கொடுப்போம்னு நீங்க 3 பேரும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ம்? ம். நீங்களும் தான் நாளைக்கு கல்யாணம் ஆன பின்னாடி புருஷன் பேச்சு கேட்டுக்கிட்டு தரமாட்டோன்னு பிரச்சனை பண்ண கூடாதுல்ல, அதுக்கு தான். அம்மா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோமா. என்னைக்கு இருந்தாலும் அந்த வீடு நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த முதியோர் இல்லத்துக்கு தான். போதுமா? இது என்னோட ப்ராமிஸ். ஆமாமா. ஆமாமா, ப்ராமிஸ். தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.